ஃப்ரெண்ட்ஸ் கவச் 4.0 ஓகேங்களா முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு மக்களவையில ரயில்வே மினிஸ்டர் வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க இதோட அப்டேட் பற்றி பேசியிருந்தாங்க அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸ் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் ஏடிபின்னு சொல்லுவாங்க கவச் யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ரயில்வேயால் உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான் இந்த கவச் அப்படின்றது ஓகேங்களா சோ அதான் நம்ம சொன்ன மாதிரி ரயில்வே அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய அந்த ஆர்டிஎஸ்ஓ ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அவங்க தான் இதை வந்து உருவாக்குனது இதோடைய தரம் ஓகே பாதுகாப்பு அப்படின்னு ஓகே இதோட தரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உலக தரம் வாய்ந்த சேஃப்டி இன்டெகிரிட்டி லெவல் 4 அதோடைய சான்றிதழை பெற்றிருக்கு ஓகேங்களா சோ ஃபுல்லா பாருங்க கடைசியில் உங்களுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது நல்லா புரியும் சோ அதாவது அந்த சான்றிதழ் எப்படி கொடுப்பாங்கன்னா 10,000 ஆண்டுகள்ல ஒரு முறை மட்டும்தான் பிழை ஏற்படும் அப்படின்றது மாதிரியான ஒரு சான்றிதழ் கொடுக்கறதா அந்த SIL சேஃப்டி இன்டெகிரிட்டி லெவல் 4 அப்படின்றது ஓகேங்களா சோ எப்படி செயல்படுது பாருங்க இது வந்து சிக்னலை மீறி ரயில் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணும் ஓகேங்களா ஒருவேளை சிக்னல் போட்டிருக்காங்க தெரியாம ட்ரெயின் வந்து தாண்டி போகுது ரெட் போட்டிருக்காங்க தாண்டி போகுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிரும் ஓகேங்களா சோ ஓட்டுநர் வந்து கவனக்குறைவா இருக்கிறாரு ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் போதும் பிரேக் வந்து தானாவே அப்ளை ஆகும் அதே மாதிரி பாத்துங்க அதாவது ஒரே தண்டாவளத்துல 2 ட்ரெயின் வருது அப்படின்னா மோதலை தடுக்கும் ஓகேங்களா இதெல்லாம் தான் நமக்கு ஆக்சிடென்ட் காரணம் ரயில்வேல ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இந்த காரணங்கள் தான் இருக்கும் அப்ப அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுதான் இது அதே மாதிரி இன்னொரு பாருங்க மூடு பனி ஓகேங்களா சோ ஒரு மோசமான நமக்கு இப்போ ரீசெண்டா நீங்களா இதை வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க பைக்ல போகும்போதே கண்ணு தெரியல அப்படின்னா சோ ட்ரெயின் அவ்வளவு ஸ்பீடா போகும்போது எக்ஸாக்டா தெரியாது சோ அந்த டைம்லயும் சிக்னல் தெரியாம இருக்கும் அப்படின்ற சூழ்நிலையில என்ன பண்ணுது பாருங்க இது முக்கியமானது இன் கேப் சிக்னலிங் ஓகேங்களா ஓட்டுநருடைய திரையிலேயே காட்டும் ஓகேங்களா சோ இதான் இந்த 4.0ல என்ன மாற்றங்கள் பண்ணிருக்காங்கன்னா முன்னாடி 3.2 விட ரொம்ப துல்லியமா இருக்கும் லொகேஷன் அக்யூரசி ரொம்ப துல்லியமா இருக்கும் அதே மாதிரி பெரிய ரயில் நிலையங்கள் யார்டுகள்ல உள்ள சிக்னலை வந்து ஈஸியா கையாளும் ஓகேங்களா சோ ரொம்ப முக்கியமான பாருங்க OFC ஆப்டிகல் ஃபைபர் மூலமா இது வந்து நிலையங்களுக்கு இடையே வேகமான தகவல் தொடர்பையும் உருவாக்குது ஓகேங்களா சோ இதுல வந்து ஆப்டிகல் ஃபைபர் யூஸ் பண்றாங்க இப்போ வந்து சில क्वेश्चंस பண்ண பாருங்க உங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிரும் இந்தியாவின் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு ATP அமைப்பினுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கவச் பாதுகாப்பு அமைப்பை வந்து உருவாக்குனது யாருன்னு பாருங்க RDSO கரெக்ட் தானே இந்திய ரயில்வே கீழே இயங்கக்கூடிய RDSO அப்புறம் கவச் 4.0 என்ன சான்றிதழ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா சர்வதேச சான்றிதழ் SIL சேஃப்டி இன்டெகிரிட்டி லெவல் 4 சோ மூணு பணி காலங்கள்ல ஓட்டுநருக்கு சிக்னலை தெளிவாக காட்ட பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் என்னது இன் கேப் சிக்னலிங் ஓகேங்களா சோ இதான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண நினைச்சேன் ரொம்ப முக்கியமானது சோ கடைசியா இந்த கொஸ்டினையும் பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ ரொம்ப 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 முக்கியமானது நல்லா பாத்துக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க